மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மேதகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதவியேற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உழைச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் பழனிசாமி என்னும் நான் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவிற்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அமைச்சர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மேதகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள், திரு கே செங்கோட்டையன் அவர்கள், திரு கே ராஜு அவர்கள், திரு பி தங்கமணி அவர்கள், திரு SP வேலுமணி அவர்கள், திரு D ஜெயக்குமார் அவர்கள், திரு CV சண்முகம் அவர்கள், திரு KP அன்பழகன் அவர்கள் ஆகியோரை பதவியேற்பு உறுதிமொழியும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான்
திண்டுக்கல் சி சீனிவாசன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற கே செங்கோட்டையன் எனும் நான் செல்லூர் கே ராஜு என்னும் நான் பி தங்கமணி என்னும் நான் எஸ்பி வேலுமணி என்னும் நான் டி ஜெயக்குமார் என்னும் நான் சி.வி. சண்முகம் என்னும் நான் கே.பி. அன்பழகன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் திண்டுக்கல் சி சீனிவாசன் என்னும் நான் கே செங்கோட்டையன் எனும் நான் செல்லூர் கே ராஜு என்னும் நான் பி தங்கமணி என்னும் நான் எஸ்பி வேலுமணி என்னும் நான் டி ஜெயக்குமார் என்னும் நான் சி.வி. சண்முகம் என்னும் நான் கே.பி. அன்பழகன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். తమిళనాడు ముఖ్యమంత్రిగా పళనిస్వామి ప్రమాణ స్వీకారం చేశారు. గవర్నర్ విద్యాసాగర్ రావు పళనిస్వామితో ప్రమాణ స్వీకారం చేయించారు. పళనిస్వామితో పాటు కొంతమంది మంత్రులు కూడా ప్రమాణ స్వీకారం చేశారు. திரு கே.சி. கருப்பண்ணன் அவர்கள், திரு ஆர். காமராஜ் அவர்கள், திரு ஓ.எஸ். மணியன் அவர்கள், உடுமலை திரு கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள், டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்கள், திரு ஆர். தரைக்கண்ண அவர்கள் ஆகியோரை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் டாக்டர் வி. சரோஜா எனும் நான் எம்.சி. சம்பத் எனும் நான் கே.சி. கருப்பணன் என்னும் நான் இரா காமராஜ் என்னும் நான் ஓ.எஸ். மணியன் என்னும் நான் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் என்னும் நான் சி விஜயபாஸ்கர் என்னும் நான் இரா துரைக்கன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டில் ஒப்பில்லா முதல்வர் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையான செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிடுகிறேன். நான் டாக்டர் வி. சரோஜா எனும் நான் எம்.சி. சம்பத் எனும் நான் கே.சி. கருப்பணன் என்னும் நான் இரா காமராஜ் என்னும் நான் ஓ.எஸ். மணியன் என்னும் நான் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் என்னும் நான் சி விஜயபாஸ்கர் என்னும் நான் இரா துரைக்கன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற
தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். తమిళనాడు ముఖ్యమంత్రిగా పళనిస్వామి ప్రమాణ స్వీకారం చేశారు. రాజ్భవన్ లో గవర్నర్ పళనిస్వామితో ప్రమాణ స్వీకారం చేయించారు. செய்து வைக்குமாறு மேதகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கடம்பூர் திரு ராஜு அவர்கள், திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள், வெல்லமண்டி திரு என். நடராஜன் அவர்கள், திரு கே.சி. வீரமணி அவர்கள், திரு கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள், திரு பி. பெஞ்சமின் அவர்கள், டாக்டர் நிலூஃபர் கலீல் அவர்கள் ஆகியோரை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் கடம்பூர் ராஜு என்னும் நான், ஆர்.பி. உதயகுமார் என்னும் நான், வெல்லமண்டி நான் நடராஜன் என்னும் நான், கேசி வீரமணி என்னும் நான், கேடி ராஜேந்திர பாலாஜி என்னும் நான், பா. பெஞ்சமின் என்னும் நான், நீலோஃபர் கஃபீல் என்னும் நான், சட்டப்படி அமைக்கப்பட்ட சட்டமன்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் கடம்பூர் ராஜு என்னும் நான், ஆர்.பி. உதயகுமார் என்னும் நான், வெல்லமண்டி நான் நடராஜன் என்னும் நான், கேசி வீரமணி என்னும் நான், கேடி ராஜேந்திர பாலாஜி என்னும் நான், பா. பெஞ்சமின் என்னும் நான், நீலோஃபர் கஃபீல் என்னும் நான், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அமைச்சர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மேதகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள், திரு எம். மணிகண்டன் அவர்கள், திருமதி வி.எம். ராஜலட்சுமி அவர்கள், திரு ஜி. பாஸ்கரன் அவர்கள், திரு எஸ். ராமச்சந்திரன் அவர்கள், திருமதி எஸ். வளர்மதி அவர்கள், திரு பி. பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோரை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் எம்.ஆர். விஜயபாஸ்கர் என்னும் நான்,
டாக்டர் எம் மணிகண்டன் என்னும் நான், வி எம் ராஜலட்சுமி என்னும் நான், கா பாஸ்கரன் என்னும் நான், சேவூர் எஸ் ராமச்சந்திரன் என்னும் நான், எஸ் வளர்மதி என்னும் நான், டி பாலகிருஷ்ணாரெட்டி என்னும் நான், சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லா முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் குலச்சாட்டின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் எம்.ஆர். விஜயபாஸ்கர் என்னும் நான், டாக்டர் எம் மணிகண்டன் என்னும் நான், வி எம் ராஜலட்சுமி என்னும் நான், கா பாஸ்கரன் என்னும் நான், சேவூர் எஸ் ராமச்சந்திரன் என்னும் நான், எஸ் வளர்மதி என்னும் நான், டி பாலகிருஷ்ணாரெட்டி என்னும் நான், தமிழ்நாடு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்கு உள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். We request the dignitaries to kindly raise for national anthem full version vocal. తమిళనాడు సీఎంగా పళనిస్వామి ప్రమాణ స్వీకారం చేశారు. తమిళనాడులో కొత్త సర్కార్ కొలువైంది. అనూహ్య మలుపుల నేపథ్యంలో ఇవాళ కొద్దిసేపటి క్రితమే పళనిస్వామి ముఖ్యమంత్రిగా ప్రమాణ స్వీకారం చేశారు. మొత్తం 31 మందితో ప్రమాణ స్వీకారం చేయించారు. ప్రస్తుతం అన్నాడీఎంకే క్యాడర్ సంబరాల్లో మునిగి తేలుతోంది.